அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செயல்முறை தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். எல்லாருக்குமே கஷ்டம் வந்துன்னு இருக்கும், போயின்னு இருக்கும். ஆனால் மீளவே முடியலன்ற ஒரு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கஷ்டத்துலேயும் நான் சொல்கிற வழிமுறையை நீங்கள் பண்ணீங்கன்னா கஷ்டம், துன்பம், தரித்திரம், கண்டிஷ்டி, உங்களோட முன்னேற்றம், கிரகண பலனோட தோஷம், உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா எல்லாத்துக்குமே அற்புதமாக வேலை செய்யும். நான் சொல்கிற மாதிரி பரிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக பண்ண வேண்டியது தான் பரிகாரம். லைஃப் ஃபுல்லானா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒரு பரிகாரத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் நல்லா இருக்குது, இதோட பெட்டராக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுலேயும் கால் வைக்க முடியாது, சேத்துலேயும் கால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகிடும். நான் இப்போ சொல்கிற முறை பூஜை முறை தான், பரிகார பூஜை முறை தான். உங்களோட வாழ்க்கையே மாற்றி காமிக்கும். பண்ணி பாருங்கள். ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் சொல்கிற ஒரு பொருளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். முயற்சி பண்ணி பாருங்கள். கஷ்டம் உங்களை விட்டு வரவே வராது, ஓடிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த ஒரு பொருள் பண்ணோம், இந்த பரிகாரம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா தீர்த்த பொடி வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. கல் உப்பு வீட்டிலே இருக்கும். அந்த கல் உப்பை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த தீர்த்த பொடியை மட்டும் பன்னீர் தண்ணியில் 1 லிட்டர் பாட்டிலில், பன்னீர் பாட்டிலில் இந்த பொடியை கலந்துடணும். 1.5 ஸ்பூன் கலக்கணும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் தான் கலக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு கலந்துட்டு ஐயா எங்களுக்கு எதுவுமே மாற்றம் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் தீக்கணும் அப்படின்னால தான் பதிவே போட்டுங்கிறோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா, தீட்டில் இருந்தால் என்ன பண்ணலாம், தீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருன்னா அம்மா யாருன்னா பெரியவங்க இருப்பாங்கள்ல, ஆப்ஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு அடுத்தது யார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பரிகாரத்தை விடவே கூடாது. உங்களோட வளர்ச்சி வேணும்னா பண்ணி பாருங்கள். வீண் செலவு வெளியே கொடுத்து தோக்கிறதோட நீங்கள் பயன்படுத்துங்க. செலவு பண்ணலாம், முக்கியமான விஷயத்துக்கு பண்ணலாம். இந்த மாதிரி பரிகாரத்திலே நீங்கள் ஜெயிக்கலான்றதுனால தான் இந்த பதிவை கொடுத்துனுக்கிறேன். பாருங்கள், தீர்த்த பொடி இது 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. கல் உப்பு வீட்டிலே இருக்கும், அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் சொல்கிறேன். பொருள் கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஒரு 50 கிராம் பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க. பன்னீர் பாட்டிலு டெய்லி 1 லிட்ரு பன்னீர் பாட்டிலு. எசன்சியை வச்சு கலந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எசன்ஸ் கெமிக்கலு. நீங்கள் ரோஸ் வாட்டர் தனியாக கேட்டாவே கொடுப்பாங்க, அது 50 ரூபா. ஓகேங்களா? கொஞ்சமாக மஞ்சள், எத்தனை பொருள் சொல்லிக்கிறேன், தீர்த்த பொடி, கல்லுப்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள், இந்த 4 பொருள். பன்னீரில் இது எல்லாத்தையும் கலந்துக்குவோம். இது 1.5 ஸ்பூனு, கல் உப்பு 2 ஸ்பூனு, மஞ்சள் 1/4 ஸ்பூனு, பச்சை கற்பூரம் சிறிதளவு, இவ்வளோண்டு ஒரு சின்னதாக. அது ஃபார்முலாவுக்கு போட்டால் போதும். சின்னதாக அதில் கலந்துட்டு பன்னீர் பாட்டிலில் குளிக்கிட்டு வீடு எப்படி தெளிப்பீங்க, வாசலாண்ட அந்த மாதிரி தெளிச்சிடணும். தெளிச்சிட்டு கோலம் போட்டுருங்க. வாசலுக்கு நேராக ஒரு கோலம் போட்டு சாணி இருக்குல்ல, சாணியில் விநாயகரை பிடிச்சி மேலே வச்சு அவருக்கு மஞ்சள் குங்குமத்தை வச்சு ஒரே ஒரு செம்பருத்தி பூ வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அந்த இடத்துல, அதே இடத்துல கற்பூரம் ஏற்றிட்டு, நீங்கள் பிரார்த்தனைலாம் எதுவும் பண்ணாதீங்க, கற்பூரம் மட்டும் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே தண்ணி குடிச்சிட்டு பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி விட்டுங்க. மண் விளக்கு தான் ஏற்றணும். பூஜை ரூமில் மண் விளக்கு ஏற்றுங்க. எப்படியாப்பட்ட தரித்திரம் விலகும், கிரக தோஷங்கள் விலகும், தசா புத்தி மாறி என்னென்ன பிரச்சனை இருக்கோ இந்த ஒரு பரிகாரம் பண்ணோம். இது டெய்லி பண்ணோமானா டெய்லி பண்ணணும். 48 நாள் பார்த்துக்கோங்க. 48 நாள் கழித்து இந்த சாணம் வைக்கிறீங்கள, மறாத நாள் தான் இது எடுக்கணும். அன்றைக்கே எடுக்கக்கூடாது, மறாத நாள் தான் எடுக்கணும். அப்படியே எடுத்துன்னு ஒரு கவரில் பேக் பண்ணி வைங்க. அது காற்று ஓட்டமாக போனோம். ஈசானா மூலையில் தான் வைக்கணும். இந்த கவரை ஈசானா மூலையில் தான் வைக்கணும். அது அப்புறமா ஓட்டுற தண்ணியில் 48 நாள் ஆயிடுச்சதுக்கு அப்புறமா ஓட்டுற தண்ணியில் விடணும். இப்படியே கண்டினியூவாக நீங்கள் பண்ணிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களை டச் பண்ண முடியாது. எல்லாமே உங்களுக்கு பலனாக இருக்கும்.
காசு குறைய இருக்காது, கடங்காரம் பிரச்சனை இருக்காது, உங்கள் வீடு சுபிஷமாக நடக்கும். இது வாசலில் தான் பண்ணோம். தரித்திர வார்த்தை இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, வீட்டில் தேவையில்லாத ஒரு கூத்துலாம் நடக்காது, மன நிம்மதி கிடைக்கும், கஷ்டம் உங்களை விட்டு போயிடும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரம் வந்து அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும். எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பரிகாரம் கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா? 3லேருந்து 5 மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும். இதை 6 மணி வரைக்கும்லாம் போகக்கூடாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். இதை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே சீரும் சிறப்பமாக இருக்கணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதில் நீங்கள் வெற்றி கஷ்டம் உங்களை விட்டு போயிடுச்சின்னா ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. இதுதான் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற ஒரு காணிக்கை. இது கண்டினியூவாக பண்ணிக்கினே வரணும். 48 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம், அதே மாதிரி தான் 48 நாள் ஆயிடுச்சுன்னா அது போடுற தண்ணியில் விட்டுருணும். ஓடுற தண்ணி எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, எதனா கோயில் குளத்தில் எடுத்துன்னு போய் விட்டுருங்க. இதுதான் பயங்கர எஃபர்ட்டான ஒரு பரிகாரம். உங்களை விட்டு நீங்கள் என்ன பணத்தவே தேவையில்லை, கடவுளே உங்களுக்கு காவலாக இருப்பாங்க உங்கள் வாசலில். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற நெகட்டிவெல்லாம் இந்த சாணத்தில் வைக்கிற புள்ளியார் எடுத்துருவார். பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.